கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டோட பாதவடியில வந்து கர்த்தரை நாம துதித்து பாடி கர்த்தரோட வசனத்தை தியானிக்க கிருபை தந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுவோம். எசேக்கியா ராஜாவுடைய 2 ஜபங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 37ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் 2 வகையான ஜபங்கள். இந்த நாளில் அதன் மூலயமா ஆண்டு நம்மோடு கூட பேசும்படியா நம்ம ஆண்டகரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆவது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. ஸோ கர்த்தரை நோக்கி எசேக்கியா ராஜா ஒரு விண்ணப்பம் செய்கிறாரு. ஒரு நிருபம் வந்துடனே அந்த நிருபத்தை எடுத்துட்டு போய் தேவனோட ஆலயத்தில் அது விரித்து, ஆண்டவரே, இந்த ராஜா உம்மை நிந்தித்து தூசித்து உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா சொன்ன இந்த காரியங்கள்ல நீங்க எங்களை ரட்சியுங்கப்பா, எங்களை நீங்க காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி தேசத்திற்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஆண்டவருக்காக, தன்னோட ஆண்டோட நாம மகிமைக்காக ஒரு விண்ணப்பம் ஆண்டுகிட்ட கேட்கிறாரு. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறாருங்களா கேட்கலீங்களா? கேட்கிறாரு. ஆண்டு கேட்கக்கூடிய ஒரு முதல் விண்ணப்பம் பார்க்கிறோம். அதே மாதிரி 2வது விண்ணப்பம் என்னன்னா 38ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுபரபுரமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உருக்கவுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஸோ 2 விண்ணப்பங்கள். முதல் விண்ணப்பம், தேசத்திற்கு ஒரு அழிவு வரப்போகுது, சபைய கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க போறாங்க, பெரிய ராஜா, அவரு ரொம்ப வல்லமையான அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு வந்து சொன்னது நிமித்தம் ஆண்டுட்டு போய் ஒரு விண்ணப்பம் செய்யறாரு. 2வது ஆண்டு சொல்றாரு, அந்த எசேக்கியா 38 வசனத்துல, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஸோ 2வது ஜெபம்னா, தனக்கு இனி ஆண்டு சொல்ற, நீ பிழைக்க மாட்ட, உனக்கு வந்த வியாதி, நீ மரிக்க போகிற, உன்னோட வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீ ஆயத்தமாகு, ஆண்டு சந்திக்க ஆயத்தமாகு அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லும் போது அவர் அந்த தீர்க்கதரிசிட்டையும் என்னை காப்பாத்து, எனக்கா நீ ஜெபம்னு எதுவும் சொல்லாம அவர் சுவர் பக்கமா திரும்பிட்டு ஆண்டு பக்கமா வேண்டுதல் செய்யறாரு. ஸோ இந்த 2 விண்ணப்பங்களை இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கைக்கு எந்தெந்த விதத்துல பிரயோஜனம் சொல்லி நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம ஆண்டு பக்கமா நம்மளை கர்த்தர் பக்கமா திருப்பலாம். முதல் காரியம், தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் உண்டாகும்படி, கர்த்தரை நிந்தித்து, கர்த்தரை தூசித்து, கர்த்தரையோ கர்த்தருடைய பிள்ளைகளையோ அழிக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது, அவர் ஒரு சமயம் நம்மளை போல பல முயற்சிகள் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா எல்லா முயற்சியும் அவருக்கு கை கொடுக்காதப்போ அவர் உடனே அதை அப்படியே அந்த நிரூபத்தை எடுத்துட்டு போய் ஆண்டரை பார்த்தபடிகளுக்கு வந்து, ஆண்டவரை, இவ்வளோ பெரிய பிரச்சனை, அதாவது பிள்ளை பேர் உண்டாயிருக்கிறது, பெறவோ எங்களுக்கு பலன் இல்லை, எங்களால இதுல தப்பிக்கவே முடியாது, ஆண்டவரை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க. எதிர்நாட்டு ராஜா வந்துட்டா, அவன் சொல்லிட்டா, நீங்க என்ன பண்ணாலும் யாருமே உங்களை எங்க கையில இருந்து காப்பாற்ற முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாப்ல, அந்த நாடு காப்பாத்தினவங்களா, இந்த நாடு காப்பாத்தினா, அந்த தெய்வம் காப்பாத்துச்சா, இந்த தெய்வம் காப்பாத்துச்சா, யாருமே காப்பாற்ற முடியல, உங்க தெய்வம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லும் போது ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு இடுக்கமான அந்த மாதிரி ஒரு நிலைமையில, நாட்டுக்கு தானே என்னமோ நடக்குது, நான் தப்பிச்சா போதும் அந்த மாதிரி நினைக்காம
இந்த ஆண்டோட பேர் தானே தூசிக்கப்படுது, ஆண்டை தானே நிந்திக்கிறாரு, அது அவரு பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி நினைக்காம பாரத்தோடு கொஞ்சம் விண்ணப்பம் பண்ணுகிறாரு. அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. நீங்க இஸ்ரவேல் குமாரத்தியே, நீங்க சந்தோஷமா, நீங்க மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கு இந்த சண்டை, இந்த சனகரிப் ராஜா உங்களை தொடக்கூட முடியாது, உங்க தேசத்துல வரப்போறது இல்ல, அவன் அழிய போறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. நமக்கு தெரியும், ஒரே இரவுல ஒரு தேவதூத 1,85,000 பேர்த்த என்ன செய்யறாருங்க, அழிக்கிறாரு. அழிச்சதுக்கு அப்புறம் அந்த ராஜா திரும்பி அவன் தேசத்துக்கு போறான். தேசத்துல அவன் பிள்ளைகளை வெட்டி கொண்டு அந்த ராஜா உள்ள வராதபடி ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளை இடுகிறாரு. இது முதல் விண்ணப்பம். இரண்டாவது விண்ணப்பம், தன்னோட சரீரத்தில் ஒரு வியாதி வந்தப்போ ஆண்டோட பிள்ளைங்க நிறைய நேரம், நானும் சின்ன வயசுல இருந்து நிறைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணுமாமா, நமக்கு ஏதோ ஒரு தேவை இருந்துச்சுன்னா இந்த எசேக்கியா ராஜா பரவாயில்லைங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு, விண்ணப்பம் பண்றாரு. ஸோ ஆண்டவரோட பிள்ளைங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, விண்ணப்பம் பண்ணும்போது தேவ திட்டம் அவரோட வாழ்க்கை போதும் எடுத்துக்கிறது, சமாதானமா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது. ஆனா அவர் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. அந்த ஜெபத்தையே ஆண்டவர் தள்ளுறது இல்ல, அந்த ஜெபத்தை கேட்டு 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறாரு. ஒரு சில ஆண்டோட பிள்ளைங்க சொல்றது, ஆண்டருக்கு நம்ம என்ன செய்யணுமோமா, ஒரு தேவைன்னு ஆண்டர் நம்ம கட்டளை கொடுக்கணும், நான் ஜெபித்த ஆண்டர் செஞ்சே ஆகணும், நான் ஜெபம் பண்ணா அப்படியே வல்லமை இறங்கும், நான் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு என்னோட ஜெபம் அவ்வளவு வல்லமையானது, நான் ஜெபம் பண்ணா பரலோகமே நடுங்கும். ஸோ ஒரு சில ஆண்டோட பிள்ளைங்க நான் சொன்னதை நான் அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கிறேங்க. அந்த அளவு என்னோட ஜெபம் அவ்வளோ வல்லமையானது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி தான் எசேக்கியாவோட ஜெபம் ரொம்ப வல்லமை. என்னன்னா, அவர் ஜெபம் பண்ண, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணாரு, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை தீர்த்தாரு. இந்த இடத்துல அதே நம்பிக்கையில தான் அவர் ஜெபம் பண்றாரு, எப்படியாவது என் பிரச்சனை தீரணும், ஆண்டவரே என்னை நினைத்துக்குங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். ஆக்சுவலா அது ஆண்டவரோட சித்தம் அல்ல, ஆண்டோட சித்தம் எசேக்கியாவை எடுத்துக்கொள்கிறது. நமக்கு வேதத்துல நிறைய பரிசுத்தவான்கள் நம்ம சொல்ல முடியும். அவர்கள் தங்களோட வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, வேதனைகள் நிறைந்து இருக்கும் போது, அல்லது வியாதி வரும்போது, அந்த பரிசுத்தவான்கள் தங்களுக்காக ஜெபம் பண்ணாத பரிசுத்தவான்கள் நம்மளுக்கு யாராவது தெரியுங்களா? என்னை குணமாக்கும், என்னை ஏண்டவர் எப்படி செய்றீங்க, அல்லது என்ன நான் செஞ்சதெல்லாம் நினைச்சுக்குங்க, அது மாதிரிலாம் ஜெபம் பண்ணாத ஏதாவது ஒரு பரிசுத்தவான்களுக்கு மனசுல தெரியுதா? யோசேப்பு எடுத்தோம்னா, யோசேப்போட வாழ்க்கையில் என்ன வந்துச்சுங்க, தேவ திட்டத்துக்காக தேவனோட காரியங்களை சொன்ன அவருக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா அவர் எந்த இடத்துலயும் தனக்காக ஜெபம் பண்ண மாதிரி நம்ம அதிகமா பார்க்க முடியல. யோபு நமக்கு தெரியும் இல்லைங்களா, யோபுட வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதி. அவங்க மனைவியே சொல்றாரு, நீ எதுக்கு உசுரோடு இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி சொல்றா. ஆனாலும் வாயினால ஒரு வார்த்தை கூட, ஏண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏண்டவரே நான் உண்மையா தானே வாழ்ந்தேன், பரிசுத்தமா தானே வாழ்ந்தேன், பிள்ளைகளெல்லாம் நான் அவங்களுக்காக எல்லாம் பாவ நிவர்த்தி செஞ்சனே, எனக்கு ஏன் தொந்தரவுன்னு சொல்லி அதிகபட்சமா வேதத்துல எந்த பரிசுத்தவான்களும் தன்னோட சுகத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக ஜெபம் பண்ணி நம்ம அதிகமா பார்க்க முடியாது. ஆனா இந்த நாள்ல என்னுடைய ஜெபம் அல்லது நம்முடைய ஜெபம் அதிகபட்சமா எதுக்காகத்தான் இருக்குதுங்க, தன்னுடைய ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு சொத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வசதி வாய்ப்பை கொடுங்க. நம்முடைய ஜெபத்துல அதிகபட்சம் தன்னோட காரியங்களா இருக்குது. ஆண்டவரே நாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரு. நம்ம இந்த ஜெபத்தையும் ஆண்டவர் தள்ளுறது இல்லை. அதுதான் ஆண்டோட கிருபை, ஆண்டோட அன்பு. ஒரு பிள்ளை அப்பா சொல்றாங்க, மகனே உனக்கு இது வேண்டான்னு, இல்ல வேணும்னு குழந்தை அடம் பிடிச்சது அழிச்சுன்னு என்ன செய்வாங்க பிள்ளை அப்பா அம்மா இருக்க, வாங்கி கொடுப்போம். ஒரு வழி இல்லை, பிள்ளை கேட்குது, அடம் பிடிக்குது, வாங்கி கொடுப்போம். ஆனா அதனால அது பிள்ளைக்கு தான் பிரச்சனை. இந்த நாள்ல முதல் ஜெபம் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, கர்த்தருக்காக அவர் செஞ்ச ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய அற்புதம் இல்லைங்க. இவங்க யுத்தம் செய்யாம, நீங்க யுத்தத்தையும் பார்க்க மாட்டீங்க, நீங்க ஒன்றும் இல்லை,
எல்லாம் ஆர்டர் செய்யறாரு. அந்த மாதிரி கர்த்தர் நின்று அவங்களுக்கு அவ்வளவு அருமையா யுத்தம் பண்ணாரு. ஆனா இரண்டாவது காரியம், தேவ திட்டத்துக்கு விட்டு கொடுக்காம ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் அவருக்கு உதவி செஞ்சாரு. இந்த 2 ஜெபத்தை பார்த்த மாதிரியே இந்த இடத்துல 2 பேர்த்தோட வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இந்த 2 பேர்த்தோட வாழ்க்கையோட முடிவையும் நாம யோசித்து பார்த்து நம்ம ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கலாம். முதல்ல அந்த அசீரிய ராஜாவுடைய சனகிரிப், 2வது எசேக்கியா ராஜா. இந்த 2 பேர்த்த வாழ்க்கையை நாம கம்பேர் பண்ணவே முடியும். சனகிரிப்போட வாழ்க்கையில அவர் சொல்லுவாரு 37ஆம் அதிகாரத்துல 24ல இருந்து நாம படிச்சோம்னா, உன் ஊழியக்காரரை கொண்டு நீ உன் ஆண்டவரை நிந்தித்து, அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகலிகளை எல்லாம் வரலவும் பண்ணினேன் என்று சொன்னாய். அவரு எவ்வளவோ காரியங்களை செய்யறாரு. இது மட்டும் இல்ல, நான் இந்த நாட்டு ராஜாவை கொன்னேன், அந்த நாட்டு ராஜாவை கொன்னேன், இந்த தெய்வங்களை சுட்டரிச்சிட்டேன், இப்படி நான் பயங்கரமா செஞ்சேன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை அவ்வளவு பெருமையா சொல்றாரு. அதெல்லாம் யார் செஞ்சேன்னு சொல்றாரு? சனகரிப் ராஜா யார் செஞ்சேங்கிறாரு? நான் செஞ்சேங்கிறாரு. ஆனா வசனம் என்னங்க சொல்லுதுங்க? அடுத்த வசனம் பார்க்கும்போது, நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். இந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப்ப ஆண்டவர் வெகு காலத்துக்கு முன்னாடியே நியமித்தாராமா. பூர்வ காலத்துக்கு முன்னாடியே அதை திட்டம் பண்ணினாராமா. அவனை கொண்டு அரணான பட்டணங்களை தேசங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது யாரோட திட்டம்? தேவ திட்டம். தேவன் அவனை அந்த மாதிரி பயன்படுத்தி, ஒரு சமயம் அது தேவ ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியா, தேவ ஜனங்கள் கர்த்தர் பக்கமா திரும்பும்படியா, கர்த்தரை பிடித்து கொள்ளும்படியா, இவங்கள ஒரு பயமுறுத்துறது கொண்டு வர்றதுக்கு கூட ஆண்டவர் அவனுக்கு திட்டம் வச்சிருந்திருப்பாரு. ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு? எல்லா தேவர்களை போல ஆண்டவரையும், தனக்கு உதவி செஞ்ச ஆண்டவரை தன்னை அந்த அளவுக்கு உயர்த்தின, கிணறு வெட்டி தண்ணீர் குடிக்கும்படியா, எல்லா நாடுகளையும் ஜெயிக்கும்படியா அந்த அளவுக்கு உயர்த்தின ஆண்டவரை அவர் மறந்துட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்த அந்த புறஜாதியான் தெரியாதனால ஆண்டவரையும் தூசிக்கிறாரு. ஆண்டருக்கு விரோதமா அவர் செய்யற ஒரு கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் மனமேட்டிமின்னு ஒரு வசனம். 23ஆம் வசனம் பார்க்கலாங்க. யாரே நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். சோ இந்த இடத்துல இந்த சனகரிப்புங்கிற ஒரு ராஜா விழுந்து போறதுக்கு காரணம், அழிஞ்சு போறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், அவனுக்குள்ள வந்த மனமேட்டிமை. மனதுக்குள்ள இருந்த அவனுக்கு ஒரு மேட்டிமை, அது கர்த்தருக்கு விரோதமானது. இந்த நாள்ல நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் அறியாத ஜனம் விழுந்து போறாங்க. ஓகே, அவங்க கர்த்தர் அறியல. ஆனா கர்த்தரை அறிஞ்ச இந்த எசேக்கியா ராஜா ஏன் விழுந்து போனாரு? அவர் ஏன் கர்த்தரோட திட்டத்தின்படி அவரோட வாழ்க்கை இருக்குல்ல, கர்த்தரோட திட்டத்தின்படி இருந்திருந்தா ஆண்டுக்குள்ள அழகா காரியங்கள்லாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரோட சித்தத்தின்படி அவர் பரலோகத்துல இளைப்பாறதுக்குள்ள போயிருந்திருக்கணும். அதுக்கு பின்னாடி தேவ திட்டங்கள் நிறைவேறி இருக்கும். ஆனா அதற்கு பின்னாடி தேவ திட்டங்களுக்கு விரோதமா எந்த தேசம் காப்பாற்றப்பட்டுச்சோ அதே தேசம் என்ன ஆயிருங்க, அவனோட பிள்ளைகள் முதல் கொண்டு பாபிலோன் தேசத்திற்கு அடிமையிலா விற்கப்பட்டு போக போறாங்க. அது எதனால? 2வது செஞ்ச விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்தினால, அந்த விண்ணப்பத்தினோட காரியங்கள் நம்ம படிக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. 2 நாளாம் 32ஆம் அதிகாரம். அதுல விழுந்து போன எசேக்கியா ராஜாவுடைய 2வது ஜெபம், விழுந்து போனதுக்கான காரியம், அது தவறான ஜெபங்கிறதுக்கான காரியம் அதுல இருக்கு. 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம்
25 26 படிச்சிடலாம். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 25 26 சேர்ந்து படிக்கலாம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் உண்டது. எசேக்கியவன் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவன் மேல் வரவில்லை. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டோட கோபம் வருது. சோ எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டர் உதவி செஞ்சதுக்கு பிற்பாடு அவனுக்கு என்ன வந்துச்சுங்க? மனமேட்டிமை. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு தகுந்தபடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கர்த்தருக்காக வாழாம அவர் தனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள், ஆண்டவர் எப்படி அந்த சனகரிப்புக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகள் கொடுத்தாரோ, அவர் கிணறு வெட்டினாரோ, அது போல இவர் என்ன வெட்டுவாருங்க? 6 வெட்டுவாரு. இதுல இந்த 27ல இருந்து 29 வரைக்கும் பார்த்தோம்னா முன்னாடி வசனங்கள்லாம் பார்க்கும்போது இதுல தொடர்ந்து பார்க்கும்போது வசனத்துல எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிலிருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். இந்த மாதிரி எசேக்கியா கிணறு வெட்டுறாரு. ஆண்டவர் அவருக்கு திரளான ஆடு மாடுகள் இந்த அதிகாரத்துல படிக்கும்போது வரும். நிறைய சொத்து கொடுக்கிறாரு, நிறைய கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த உபகாரத்துக்கு தகுந்தது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நான் யாருப்பா, ஒரு தெல்லு பூச்சி, நான் ஒன்றுமில்ல, எனக்கு இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லி தன்னை கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தி வாழாம மனமேட்டிமையா பெருமையா, இன்னும் சொல்ல போனா பாபிலோன்ல இருந்து ஜனங்க வந்த உடனே அந்த ஜனங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவர்களோட ஐக்கியமாகி அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களிடத்துல என்ன செய்யறாரு? தங்கிட்டு இருக்கிற எல்லாவற்றையும் காட்டுகிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு. நம்ம மனமேட்டிமையாகி விழுந்து போறதுக்கு காரணம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு அல்லது கர்த்தரோடு நம்ம ஐக்கியமாக வேண்டியவங்க, கர்த்தர்கிட்ட நம்ம எல்லாவற்றையும் ஓப்பனா பேசி கர்த்தரோடு கூட இருக்க வேண்டியவங்க. நம்ம உலகத்தோடு அல்லது மாம்சமானவர்களோடு இல்லைங்க அந்நிய நுகத்தோடு நம்ம அந்த மாதிரி நம்ம பிணைக்கப்படும் போது அவங்களோடு கூட ஒன்னாகும் போது அது நம்ம விழுந்து போறதுக்கு காரணமாகவும் நம்ம பெருமையில விழுந்து போறதுக்கு காரணமாயிரும். அதனால கர்த்தரோட பிள்ளைங்க கர்த்தரோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறது, கர்த்தரிடத்துல இருக்கிறது சரியானது. இவருக்கு மனமேட்டிமை வந்ததுக்கு காரணம் அல்ல இவர் விழுந்து போனதுக்கு காரணம் இவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்ததல்ல, அந்த ஜெபத்தை கேட்டது மட்டுமல்ல, அதற்கு பின்னாடி அவர் அதுக்கு நன்றியா வாழல. நம்ம ஒரு சில நேரம் கர்த்தரை கட்டாயப்படுத்தி ஒரு சில ஜெபங்களை செஞ்சு நம்ம சுயநலத்துக்காக கர்த்தரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் அதை கொடுக்கிறாரு. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மனமேட்டிமையை நம்ம விழுந்து போயிருவோம். அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம உலகத்தோடு கூட ஐக்கியம் வைக்காம கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாள்ல எசேக்கியாவோட 2 ஜெபங்களை பார்த்தோம். முதல் ஜெபம் தேசத்திற்கு ஒரு பிரச்சனை, கர்த்தரோட நாமத்துக்கு ஒரு பிரச்சனை. அந்த நேரத்துல எசேக்கியா தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தை தேடி விண்ணப்பம் பண்ணி ஆண்டோடு தேடும் போது ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. அது அந்த தேசம் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த தேசத்துக்கு விரோதமா மனமேட்டிமையா வந்த சனகரிப் ராஜா ஆச்சரியமா அற்புதமா அழிக்கப்பட்டாரு. அதே அடுத்த விண்ணப்பம், 2வது விண்ணப்பம் நம்ம பாக்குறது, எசேக்கியா தனக்கு ஒரு வியாதி வந்தப்போ தேவன் சொல்றாரு உனக்கு வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னப்போ ஆண்டவரே என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் அழுதாரு. அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டாரு. நம்ம இந்த நாள்ல இந்த 2வது ஜெபம் செய்யறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய தேவத்திற்கு விட்டு கொடுக்கணும். ஆனா நம்மளால முடியறதில்ல. நம்ம சுயநலமா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இந்த காரியம் நடக்க கூடாது, எனக்கு இந்த பாடு நீங்க அனுமதிக்க கூடாது, இந்த வழியா நான் போக மாட்டேன், நீங்க எப்படியாவது நீங்க காப்பாத்தி ஆகணும், எனக்கு இதுல விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நமக்குன்னு காரியங்கள் நடக்கும்போது நம்ம செய்கிறோம். அது நம்ம விட்டு கொடுக்க ஆண்டு நம்மளுக்கு உதவி. நம்மளால அது முடியறது இல்ல. இதுல எல்லாரும் குறைவுள்ளவங்க, எல்லாருமே அதிகபட்சம் நல்ல பரிசுத்தவான்கள் தவிர எல்லாருமே இதுல குறைவுள்ளவங்க தான். வேதத்திலையும் கூட அநேகம் பேர் இதுல குறைவுள்ளவங்களா கூட இருக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் யோசேப்பு, யோபு, இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் அந்த மாதிரி தங்களோட பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணல. இப்ப ஈவன் புதிய ஏற்பாட்டில் லாசரு
அவர் தன்னோட பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண மாதிரியே தெரியல. ஆனா பரலோகத்துல அவங்களுக்கு பாக்கியவான்களா இருந்தாங்க. நம்மளும் பரலோகத்துல பாக்கியவான்களா இருக்கணும்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், அவரு பாத்துக்குவாரு. அவரோட காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம காரியத்தை அவரு பாத்துக்குவாரு. அந்த எசேக்கியா ஆண்டோட காரியத்தை பார்த்தப்போ எல்லா காரியத்தை ஆண்டரை பார்த்தாரு. தன்னோட காரியத்தை பார்த்தப்போ தானும் தன்னோட குடும்பங்களும் எல்லாருமே விழுந்து போறதுக்கு காரணமாச்சு. அந்த எச்சரிப்போடு கூட நம்ம இன்னும் 2 வசனம் கூட பார்த்துடலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 18ஆம் வசனம் நம்ம பார்த்து நம்மளை ஆண்டகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். இந்த மனமேட்டிமை ஆண்டு நம்மளுக்கு செய்த அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அவர் செய்த உபகாரங்களுக்கும் நம்ம உண்மை இல்லாம போகும்போது நம்மளுக்கு அந்த மனமேட்டிமை தான் அது காரணம். இந்த மனமேட்டிமை வரும்போது தண்டனைக்கு நாம தப்ப மாட்டோம்னு சொல்லி வசனம் இருக்கு. அதே 18ஆம் வசனத்துல பார்க்கலாம். 18ஆம் வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த நாள்ல இந்த மனமேட்டிமை அது விழ பண்ணும். அந்த சனகரிப் ராஜாவை விழ பண்ணுனது, அழிய பண்ணுனது. அவன் எருசலேம் விரோதமா கர்த்தர் ஜனங்களுக்கு விரோதமா வர வச்சது கர்த்தர் தான். ஆனா அவன் மனமேட்டிமையில கர்த்தரவே நிந்தித்து தூசித்து அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனதுனால ஆண்டவர் அவனை தண்டிக்கிறாருன்னு பாக்குறோம். எசேக்கியா ராஜாவும் அவன் அவ்வளோ நன்மைகள் செஞ்சு அவ்வளோ ஜபத்தை கேட்டு உதவி செஞ்சு அவர் மனமேட்டிமையானதுனால விழுந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம அப்படியே ஆராய்ந்து பார்த்து இந்த காரியங்களுக்கு நம்ம ஜெபிப்போம், ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் எங்க முன்னால வைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக மட்டும் நன்றி செலுத்துக்கிறோம். நாங்க ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்கப்பா. அன்று நிறைய சூழ்நிலைகளை எங்களுக்கு அனுமதி கொடுப்பதே நாங்கள் உம்மோடு நெருங்கி வருவதற்காக தான் சுவாமி. ஆனா எங்க ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஆராய்ந்து பார்க்க வைத்தீங்க. சுயநலமான ஜெபங்களா அல்லது தேவனுடைய மகிமையை நினைச்சு ஜெபிக்கிற ஜெபங்களா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வச்சுங்க. அந்த எசேக்கியா 2 காரியங்களுக்கும் எங்க முன்னால முன்மாதிரியா நீங்க வைக்கிறீங்க சுவாமி. தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் வந்த போது, அன்று உங்களுடைய மகிமைக்கு ஒரு குறைவு வந்த போது அழுதாங்க, சட்டையை கிழித்து கொண்டாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க, உங்களை உறுதியா பற்றி கொண்டாங்க. அன்று உம்முடைய நாமத்துக்கு தூஷணம் வருதுன்னு சொல்லி சொல்லும்போது அதை பத்தி கவலையற்றி இராம அது அவங்களுக்கு அவ்வளவு பாரத்தை உண்டாக்குச்சு. கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தை நீங்க கேட்டீங்க, ஆச்சரியமான விடுதலையை கொடுத்தீங்கப்பா. ஆனா இன்னொரு பக்கம் ஆண்டவரே சுயநலமா தன்னுடைய மகிமைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபித்த போது அந்த ஜெபத்தையும் கேட்டீங்க. ஆனா முடிவா அழிவாய் போனதை நாங்க பார்க்கிறோம். கிருபையா எங்களை மன்னிங்க ஏசப்பா. சுயநலமான ஜெப வாழ்க்கைய, சுய இச்சையை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிற தகாத விதமான ஜெப வாழ்க்கைய எங்களை விட்டு ஆண்டு நீக்கும்படியா ஜெபிக்கிறோம். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறவர்களா ஆண்டவரே எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சனகரிப்புடைய மனமேட்டிமையும் இறுதியில எசேக்கியாவுடைய மனமேட்டை எங்க முன்னால நிறுத்தி, மனமேட்டிமை எங்களை அழிவுக்கு கொண்டு போயிரும், மனமேட்டிமை எங்களை விள வச்சிரும்னு சொல்லி அது உங்க பார்வையில அருவருப்பானதுன்னு எச்சரிக்கிறீங்கப்பா. தேவரே, செய்வதெல்லாம் நீங்க தான்ப்பா. எங்க மூலமா ஏதாவது நன்மை நடக்கும்னா, எங்க லைஃப்ல ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, எங்க மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்னா, எங்க மூலமா ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும்னா அது முழுக்க முழுக்க உமக்குரியது சுவாமி. அன்று அது எங்களுக்குன்னு நாங்க எடுத்துக்கொண்டு நீங்க செய்த உபகாரத்தை நாங்க மறக்கும்போது பெருமைக்குள்ள நாங்க போயிடும், மனமேட்டுமைக்குள்ள போயிடும், அகந்தைக்குள்ள போயிடும். உங்க பார்வையில விலையேற பெற்றவர்களா இருந்து நாங்க உங்க பார்வையில அருவருப்பாய் மாறி விடுகிறோம். முடிவு நாங்க விழுந்து போகிறோம்னு சொல்லி பார்த்தா ஆண்டவரே நீ காலையில எச்சரிப்பை கொடுக்குறீங்க. அப்பா, நீங்க எங்க லைஃப்ல நடத்துகிற விதங்களை பார்த்து நாங்க எங்களுக்குன்னு அதை எடுத்துக்கொள்ளாம எங்கனால நடந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவரே நாங்க மனமேட்டுமை அடையாம முழுக்க முழுக்க இதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, இப்படி என்னை பயன்படுத்துவதற்கு, இப்படி என்னை உயர்த்துவதற்கு எனக்கு என்ன ஆண்டவரே தகுதி இருக்குன்னு சொல்லி அந்த சிலுவைக்கு பின்னால ஒளிந்து கொண்டு உமக்கு மகிமை வரப்பண்ணுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. நிறைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம் அது கிடைச்ச ஒருவேளை நாங்க பெருமைக்குள்ள போய் எங்க ஆத்துமா நஷ்டமாயிரும் ஏசப்பா. அதனாலதான் நிறைய காரியங்களை, அது ஐஸ்வர்யமோ அல்லது படிப்போ உயர்வுகளோ சுகமோ எங்க லைஃப்ல நீங்க கொடுக்கறது இல்லை சுவாமி. அது மேட்டுமைக்குள்ள போய் எங்க ஆத்துமா அழிஞ்சு போயிடும். நாங்களோ அதை புரிந்து கொள்ளாம கொடுத்தே ஆகணும், செஞ்சே ஆகணும், உயர்த்தியே ஆகணும், சுகப்படுத்தியே ஆகணும் என்றெல்லாம் நாங்க உங்களை வேதனைப்படுத்தி அதை பெற்று
கற்றுக்கொண்டு இறுதியில நாங்க விழுந்து போறோம். கிருபையாய் மன்னிங்க. இந்த நாளுக்குள்ள போறோம். எங்க ஜெப வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்க தனிப்பட்ட லைஃப்ல தாழ்மை உள்ளவர்களா இன்னும் நீங்க மாற்றுங்க. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.